ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. வண்டியை டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு டைம் சொல்லி ஒரு 2 மணிக்கா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் போய் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரீச் பண்ணிட்டோம். ஆனால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதனால அப்படி எப்படியோ வண்டியை எடுத்து கொடுத்தாங்க. இந்த ஆரஞ்சு கலர். ஆனால் நம்ம இந்த கலர் எடுக்கிறோமா நமக்கு தெரியல. 4-5 கலர் சொல்லியிருக்காங்க. கலர் பற்றி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுக்கு கொடுக்கும் போதே பார்த்து வந்துட்டு ஓட்டுங்க, இதுக்கப்புறம் முன்னாடி ஓட்டி இருக்கீங்களா அப்படிலாம் கேள்வி கேட்டோம். இன்னும் பயம் வந்துருச்சு எனக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே, வண்டி எப்படியாவது ஓட்டிடுவோம், நமக்கு பேலன்ஸ் பண்றதுதானே தெரியும். அப்படி எங்கன்னா விட்டா கூட டைட்டா புடிச்சு நின்றுவோம் அப்படின்ற இதுல ஓட்டினா. ஆனா பக்குன்னு இருந்துச்சு வண்டி ஓட்டுறதுக்கு. கையில அப்படியே தண்ணியா ஊத்துச்சு. வெயில் காலம் வேறையா, அதனால பயங்கர ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு பயந்துட்டேன் நான் ஓட்டுறதுக்கு. ஏன் நீங்க ஒரு ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வண்டி எடுத்து ஓட்ட முடியாது. அதெல்லாம் வெயிட் வேற அதிகம். இதெல்லாம் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ற காரணமே என்னால் எடுத்து ஓட்ட முடியுமா, வண்டி எப்படி இருக்கு, சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தான். நான் அங்க போயிட்டு வாடான்னு என் தம்பியை திருப்பி கூப்பிட்டு அடம்பிடிச்சு கூப்பிட்டதால அவன் திருப்பி எனக்கு வண்டி எடுத்து கொடுத்தான். அந்த அளவுக்கு பயந்துட்டேன் நான் அந்த இடத்துல. ஓகே, திருப்பி நான் ஓட்டி பாக்குறேன்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கான்ஃபிடென்ட்டா ஏறி உட்காந்துட்டு நம்மளால ஓட்ட முடியும் அப்படின்னு திருப்பி உட்காந்து ஓட்டினேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கடகடன்னு ஆடிச்சு. அதுக்கப்புறம் போக நான் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிட்டேன். எப்படியோ வண்டியை ஓட்டிடுவேன் அப்படிதான் நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓட்டிக்கலாம். போ எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். எனக்கு இந்த வண்டி ஓகேவா தான் ஃபீல் ஆகுது. என்ன ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்கூட்டி ஓட்டி ரொம்ப வருஷம் ஆகுது, அதனால எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் வண்டி எடுத்து தான் நான் கற்றுக்கணும். ஓரளவுக்கு வண்டி எடுத்து ஒரு படிப்படியாக நான் கற்றுப்பேன். என் கூட என்னோட தம்பி இருக்கான், அப்படி இப்படி ஓட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப நல்லா வந்தது. என்ன பயந்தேன்னா, ஓவர் வெயிட்டாக இருக்கும், நமக்கு போகிறதுக்கு வரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். வெயிட் பார்த்தீங்கன்னா என்னால் பேலன்ஸ் கூட பண்ணக்கூடிய வெயிட்டு தான். நான் கார் கற்றுக்கும் போது எப்படி நான் பயந்தனோ அதே மாதிரி தான் நான் ஸ்கூட்டி கற்றுக்கிறதுக்கு பயந்து இப்போ ஓரளவு ஓகே. இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேப்பா, அதனால டெஸ்ட் ட்ரைவ் கொஞ்சம் ரொம்ப பெரிய பயமாவே இருந்தது. நான் ஏன் ஃபர்ஸ்ட் சீனோ எடுக்காம இது எடுக்கிறேன் அப்படின்னா, அது எனக்கு வெயிட்ல கொஞ்சம் கம்மி தான், ஓட்டவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் இது பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன்னா மைலேஜும் அதோட கெப்பாசிட்டி, அதோட ஸ்பேஸ், நம்மளோட பிஸ்னஸ்க்காக தான் எடுக்கிறோமே. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதுக்கேற்ற ஸ்பேஸும் நம்மளுக்கு கிலோமீட்டர் அந்த மைலேஜும் தரக்கூடிய ஒரு வண்டியை தான் எடுக்கணும் இல்லையா. அதனால நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். எனக்கு இது ஓகே தான். நம்மளுக்கு இன்னும் வண்டி கையில கிடைக்க கிட்டத்தட்ட ஒரு 7 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வாங்கி நான் எப்படி ட்ரைவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கேர்ளா இருந்தா கண்டிப்பா ஏதாவது உங்களுக்குன்னு சொல்லி எங்கன்னா போகணும் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வண்டி ஏதாவது கண்டிப்பா தேவை. ஏதாவது இஎம்ஐ போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பர்பஸ்க்கு நம்ம போகணும். அதனால என்னோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நான் இனிமேட்டு வண்டி ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். காரும் கத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா நீ எல்லாமே கத்துக்கிறேன் அப்படின்னா, ஆமா, எதுவும் தெரியாம இருக்கக்கூடாது அப்படின்றா. இது வரைக்கும் தெரியாம இருந்தேன், இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ டெஸ்ட் ட்ரைவுக்கு இது எனக்கு டன். ஓகே, இது பண்ணலாம். நான் ஹெமகா ஓட்ட டெஸ்ட் ட்ரைவ் போல வேண்டான்னு விட்டுட்டேன். ஸோ இது மட்டும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வாங்கிக்கலான்னு இதை தான் மூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவும் பண்ணியாச்சு. எனக்கு ஓகே தான். எனக்கு வெயிட்டு தான் பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போகிறோம், வெயிட்டாக பண்ணுறோம் அப்படின்ற போது பார்க்கணும் இருந்தது. டெஸ்ட் ட்ரைவில் எனக்கு ஓகேவா தான் இருந்தது. அதனால இப்போதைக்கு கேஷ் பே பண்ணியிருக்கோம். இஎம்ஐ தான் போட்டிருக்கோம். இஎம்ஐ மந்த்லி கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக எனக்கு ஓகேவா இருந்தது. இதுக்கு முன்னாடி டிவிஎஸோட இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா 160V அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது இதுதான், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதோட வீடியோலாம் நம்ம போடலை. பட் அது இன்ன வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருக்கு, நல்ல மைலேஜ் கொடுக்குது. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 150 கிலோமீட்டராவது போயிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி வண்டி தான் அது எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக எடுத்தது. திடீர்னு போகணும் வரணும் அப்படின்னா ஒருத்தரோட வண்டி வச்சு ஒன்றும் பண்ண முடியல. இப்போ போய் கேஷை கட்டிட்டு நம்ம எப்போ வருது அப்படிங்கிறது, எப்போ டெலிவரி எடுக்கலான்றது கேட்டுக்கலாம் வாங்க. வண்டி நம்ம கைக்கு கிடைக்க ஒரு 1 week ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க ஈவினிங். எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டா இல்லை என்னால் வர முடியல அப்படின்ட்டாங்க. உடனே நானும் பாப்பா என் தம்பியெல்லாம் போய் ஜாலியாக, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஃபைனலாக நம்மளோட வண்டி நம்ம கையில் வந்துருச்சு. என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி சிலர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டெலிவரி வண்டி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2-3 வண்டி நம்ம பார்த்துருப்போம். அந்த வண்டியில எந்த வண்டி எடுத்திருக்கோம் அப்படின்றது ஓபன் பண்ணி பார்த்துடலாம். வரலடா தங்கம்.
அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்திருக்கிறது டிவிஎஸோட ஜூபிட்டர். ஸோ 125 எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எவ்வளோ பொருள் வாங்கினாலும் நமக்குன்னு வாங்கும் போது காரோ சரி ஏதோ எல்லாமே பிஸ்னஸ்க்காக வாங்கினேன். இது மட்டும்தான் எனக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட ஷேர் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோதான், வண்டி நம்ம கையில கிடைச்சிருச்சு. இப்போ இனிமேட்டு நம்ம டர்புன்னு ஓட்ட வேண்டியதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃப்டியாவோ சில விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டா சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு கேட்கலாம். இந்த லைட்டிங் எரிஞ்சது பார்த்தீங்க இல்லையா, அது ஆஃப் ஆகிடும். சப்போஸ் அது எரிஞ்சிட்டுலாம் வண்டி ஓட்டினா எந்த ப்ராப்ளம் இல்லை. சென்சார் ஏதோ ஒர்க் ஆகலன்னு எடுத்து வந்தீங்கன்னா உள்ள ஒரு ரெட் கலர் இருக்கும், அதை டேப் கனெக்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது கிலோமீட்டர், இது வந்து ஃபியூல் இண்டிகேஷன்ஸ் பாரு, இது டைம் இது உங்களுக்கு ஓகேவா. அண்ட் தென் இது வந்து எதுக்குன்னா இந்த ஸ்விட்சு ஏ சிம்பிள் காட்டுது இல்லையா, இன்டர்கோ ஸ்விட்சுன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் சேவர் மாதிரி உங்களுக்கு அது. இப்போ நீங்கள் வண்டி ஆன் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் மட்டும் ஒரு ஃபோன் பேசிகிட்டே இருக்கீங்கன்னா 10 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் பிரேக்கை பிடிச்சி இப்படி த்ரட்டில் பண்ணாலே போதும். இங்கே ஸ்விட்சை இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு இது பண்ண தேவையில்ல சரியா. அதே மாதிரி ஏர் வந்து ஃப்ரண்ட்டில் 25, பேக்கில் 35. வீக்லி ஒன்ஸ் ஏர் செக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி சைட்ஸான் வந்து சென்சார் ஆமாம், அது எடுத்தால் தான் வண்டியை மூவ் பண்ணுவோம். வண்டி வந்து டிக்கிக்கு வந்து புஷ் பண்ணாமல் இப்படி பண்ணிங்கன்னா டிக்கி ஓப்பன். அது செக் ரெண்டுமே அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆச்சா ஒன்று வச்சு மூடிட போகிறான். ரைஸ் ஆனா ஆமாம். டிக்கி இது டிக்கி ஓப்பன் வந்து புஷ் பண்ணாமல் லெஃப்ட்டு. வண்டி ஓட்டுற வீடியோ ஒரு நாள் கண்டிப்பா போடுறேன். நீங்களும் வண்டி கண்டிப்பா கத்துக்கோங்க. பக்கத்து வீட்டு வண்டியாவது வாங்கி, இல்லைன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பா உங்களுக்கும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யமஹாவோட பைக்கை போட்டிருந்தோம். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.